அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கான கரண்ட் அஃபேர்ஸ் ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாத முக்கிய கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த கிளாஸஸ் கொஞ்சம் மிஸ் பண்ணாம ஃபுல்லா கடைசி வரைக்கும் பாருங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. முதல் கேள்வி, ஃபுட் அவுட்லுக் ரிப்போர்ட் வாஸ் ரிலீஸ்டு பை டேஸ். யார் பாத்தீங்கன்னா உணவு கண்ணோட்ட அறிக்கை இதை வெளியிடுகிறார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. முதல் கேள்வி, இதை வெளியிடுறது யாருன்னா உணவுன்னு வந்துருச்சு. ஸோ நிச்சயமா பாத்தீங்கன்னா உணவு மற்றும் வேளாண் அமைப்பா தான் இருக்கும். ஓகே, ஸோ அதுதான் ஆன்சர். ரைட். அடுத்த கேள்வி பாத்தீங்கன்னா த வேர்ல்டு காம்படிட்டிவ்னஸ் ரேங்கிங் வாஸ் ரிலீஸ்டு பை. த வேர்ல்டு காம்படிட்டிவ்னஸ் ரேங்கிங் வாஸ் ரிலீஸ்டு பை டேஸ். ஆன்சர் பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஃபார் மேனேஜ்மெண்ட் டெவலப்மெண்ட். உலக போட்டித்திறன் தரவரிசை அந்த பட்டியலை பாத்தீங்கன்னா வெளியிடும் அமைப்பு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சர்வதேச மேலாண்மை மேம்பாட்டு நிறுவனம். இதுதான் மிகச்சரியான விடை. அடுத்தது இந்த புக்ஸ் அண்ட் ஆத்தர் அண்ட் புக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்கு. இதுல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. ஓகே, ஸோ அதனால ஃபுல்லா எப்பயுமே எல்லா ஆத்தர்ஸுமே, அதாவது அந்த வருடம் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் நீங்க கண்டிப்பா படிச்சே ஆகணும். ஓகே, சரி. இப்ப அதுல புக், அந்த புக் பேர் பாத்தீங்கன்னா ரெபல் அகைன்ஸ்ட் த ராஜ், வெஸ்டர்ன் ஃபைட்டர்ஸ் ஃபார் இந்தியாஸ் ஃப்ரீடம். இந்த புக்கை எழுதினது யாருன்னு கேட்டா ராமச்சந்திர குஹா. ராமச்சந்திர குஹா. ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ கண்டிப்பா கொஸ்டின் கேட்பாங்க. அடுத்த கேள்வி பாருங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்தியாவின் முதல் காவல்துறைக்கான இந்த ட்ரோன் சொல்லுவாங்கல்ல, ஆளில்லா விமான பிரிவு, இதை கொண்டு வந்த முதல் போலீஸ் எது அப்படின்னு சொல்லி கேட்டா நம்ம தமிழ்நாட்டுல சென்னை போலீஸ் தாங்க. சென்னை தான் இதுக்கான ஆன்சர். சோ ஆப்ஷன் பி. அடுத்த கேள்வி, who has recently released எனர்ஜி டிரான்சிஷனல் இண்டெக்ஸ். இந்த மாதிரி இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி, இந்த குறியீடு இதை பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இதை ரிலீஸ் பண்ணது வேர்ல்டு எக்கானமிக் ஃப்ரீடம், மன்னிக்கணும், வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம், உலக பொருளாதார மன்றம். இவங்க தான் பாத்தீங்கன்னா இதை ரிலீஸ் பண்றாங்க. அடுத்த கேள்வி, தமிழ்நாடு எய்ம் டு இன்க்ரீஸ் ட்ரீ, அதாவது இந்த காடு மரங்கள் இந்த அளவை பாத்தீங்கன்னா ஒரு லிஸ்ட் அதிகரிப்பதற்கான இலக்கு வச்சிருக்கிறாங்க. அது எவ்வளவு அப்படின்னு கேட்டா 33%. சர்வதேச அளவுல ஒரு பகுதின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது உங்க ஊரு, உங்க பகுதியில, உங்க தெருவுல இத்தனை சதவீதம் நிச்சயமா காடு மரம் இருந்துச்சுன்னா நிச்சயமா உங்க பகுதி கொஞ்சம் குளுமையாவே இருக்கும். நீங்க வெயில பார்த்து பயப்பட தேவையில்லை. உங்க பகுதி குளுமையா இருக்கிறதுக்கு நிறைய மரங்களை வளங்க. ஸோ அதுதான் மண்ணுக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு பலனா இருக்கும். சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க, ரொம்ப ரொம்ப ஈஸி அண்ட் இம்பார்ட்டன்ட் ஆனது. விச் ஸ்டேட் has become top exporter of electronic goods in India? இந்தியாவில் இந்த வருஷத்துல, அதாவது இந்த குறிப்பிட்ட வருடம் 2022 to 23 எந்த மாநிலம் பாத்தீங்கன்னா இந்த எலக்ட்ரானிக் குட்ஸ் சொல்லுவாங்கல்ல, மின்னணு பொருட்கள், இது ஏற்றுமதியில யாரு ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. டாப்னு கேட்டிருக்காங்க, நம்ம தமிழ்நாடு தான். அடுத்தது பாத்தீங்கன்னா விச் ஸ்டேட் ரெக்கார்ட் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் சூசைட்ஸ், அதாவது இந்த அரசு அதிகாரிகள்னு சொல்லுவாங்கல்ல, அரசு ஊழியர்கள்ல தற்கொலை அதிக எண்ணிக்கையில நடந்தது எந்த மாநிலம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இது ஒரு வருந்தத்தக்க ஒரு விஷயம். பட் ஆனால் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த இதை கொடுத்துருக்கேன். இதுக்கான ஆன்சர் உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. இது என்ன சொல்ல, ஒரு நெகட்டிவான ஒண்ணு. ஸோ அதுலயும் ஃபர்ஸ்ட் யாருன்னு கேட்டா நம்ம தமிழ்நாடு தான். இது ஒரு நெகட்டிவ் தான், பட் இட் வாஸ் ஹேப்பன்ட். தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் டாப் லெவல்ல இருக்கு, ஹையஸ்ட் நம்ம தான். சரி, the Indian Institute of Technology of Madras is set to open first ever international camp. அதாவது ஒரு சர்வதேச கேம்பஸை பாத்தீங்கன்னா வளாகத்தை ஒரு நாட்டில் நம்ம இந்தியாவில இருந்து ஒரு அகாடமி, அதுவும் குறிப்பா இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி சொல்லுவாங்க, ஐஐடி மெட்ராஸ், அவங்க ஓபன் பண்ணியிருக்கிறாங்க. எந்த நாடுன்னு கேட்டா தான்சானியா. தான்சானியாங்கிறது சரியான விடை. அடுத்தது, சமீபத்தில் உற்பத்தி செயல்பாடுகளை தொடங்கியுள்ள இந்தியாவின் உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட முதல் அணுமின் நிலையம் எங்கு உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. இப்ப இந்த அணுமின் நிலையம், அப்புறம் இந்தியாவுடைய பாதுகாப்பு சம்பந்தமாக நிறைய இந்த மிலிட்டரி எக்ஸசைஸ் சொல்லுவாங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க.
அதனால அந்த அடிப்படையில பாதுகாப்பு கீழே இந்த நியூக்ளியர் சம்பந்தமா ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. குஜராத்ல தான் ஃபர்ஸ்ட் இந்தியாவிலேயே தயார் செஞ்ச ஒரு உருவாக்கப்பட்ட முதல் அணு உலை வந்து பாத்தீங்கன்னா குஜராத்ல இருக்கு. நம்ம தமிழ்நாட்டுல 2 அணு உலை இருக்கு. ஒன்னு கல்பாக்கம், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம திருநெல்வேலி மாவட்டத்துல இடிந்தகரை பக்கத்துல இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமானது. நிறைய வந்து பாத்தீங்கன்னா பேச்சு பொருளா வந்துச்சு. கூடங்குளம் அணு உலை தான் இந்தியாவிலேயே ரொம்ப என்ன சொல்ல அட்வான்ஸ் டெக்னாலஜியோட இயங்கக்கூடிய ஒரு அணு உலைன்னு சொல்லலாம். அதிக திறன் கொண்டதும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியதுதான். கொஸ்டின் கேட்க அதிக வாய்ப்பு இருக்கு. அடுத்த கேள்வி பாருங்க. Who has become the country's first in the world to ban single-use plastic, single-use produce bags அப்படின்னு சொல்லுங்க. உலகில் ஒரு முறை மட்டுமே உபயோகிக்கப்படும் நெகிழி பைகளை தடை செய்த முதல் நாடு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த நாடு வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலேயே வந்து பாராட்டக்கூடியதுப்பா. உலகத்திலே ஃபர்ஸ்ட் கண்ட்ரியா நியூசிலாந்து பண்ணியிருக்கிறாங்க. நியூசிலாந்து வந்து 2024 ஒரு இது வச்சிருக்கிறாங்க. அதாவது 2030க்குள்ள சிகரெட்டே இல்லாத நாடு, சிகரெட் புகைக்கிறத முற்றிலும் தடை செய்த நாடாக மாறப்போகுது. ஸோ இப்ப அடுத்த வருடம் வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வரக்கூடிய கொஸ்டின்ஸா இதுவும் வந்து இருக்கும். ரைட்டா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. த நேஷனல் ஃபிஷ் ஃபார்மர் டே, அதாவது மீன் பிடிக்கிறதும் ஒரு விவசாயம் மாதிரி தான். தேசிய மீன் பண்ணையாளர் தினமானது யாரை கௌரவிக்கும் விதமாக கொண்டாடப்படுகிறது? இங்க பண்ணைக்காரர்னு சொல்றாங்களா, ஸோ அந்த மாதிரி மீன் பண்ணை வச்சிருக்கிறாங்கல்ல அவங்களுக்கு ஃபிஷ் ஃபார்மர்ஸ் டே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இதுவும் வந்து இந்த பிரைமரி லிஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா எப்படி அக்ரிகல்ச்சர் இருக்கோ அதே மாதிரிதான் ஃபிஷிங்கும் இருக்கும், ஃபாரஸ்ட் இருக்கும், சம் பர்டிகுலர் மைனிங் இருக்கும். நீங்க எக்கனாமிக்ஸ்ல படிச்சிருப்பீங்க. ஸோ அப்ப அந்த மாதிரி ஞாபகத்துல வச்சுக்கோங்க. நேஷனல் ஃபிஷ் ஃபார்மர் டே வந்து யாருக்காக நம்ம வந்து பண்றோம் அப்படின்னு கேட்டா ஆப்ஷன் டி, ஏ அண்ட் பி 2 பேருக்காகவும் தான். அதாவது ஹிராலால் சௌத்ரி மற்றும் அலி குன்ஹி இவங்களுக்காக தான் நம்ம வந்து இந்த ஃபிஷ் ஃபார்மர் டே அனுசரிக்கிறோம். அடுத்த கேள்வி பாருங்க. த குளோபல் மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ், MPIன்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து ரிலீஸ் பண்றது யார் அப்படின்னு கேட்டா இரு நிறுவனம், UNDPன்னு சொல்லுவாங்க மற்றும் உலக வறுமை ஒழிப்பு மன்றம். UNDPனா யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்னு வரும். ரெண்டும் சேர்ந்து தான் வந்து பண்றாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த பாவர்ட்டி MPI வந்து பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின்ஸ் நிறைய தடவை கேட்டிருக்காங்க. ஸோ கவனம் செலுத்துங்க இந்த மாதிரியான கேள்விகள்ல. சரி, அடுத்த கேள்வி பாருங்க. அந்த AI ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லுவாங்கல்ல, செயற்கை நுண்ணறிவு, அது மூலியமா ஒரு டிவி ஆங்கரை, அதுவும் நியூஸ் வாசிப்பாளரா ஒரு AI தொழில்நுட்பத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது வேர்ல்டுலயே ஓகேயா? ஸோ அது என்ன, அதுக்கு பேர் வந்து லீசா. எந்த மாநிலம் அப்படின்னு கேட்டா ஒடிசா. நல்லா கவனிங்க, லீசா ஒடிசா. இங்க ஒடியான்னு கொடுத்துருக்காங்கல்ல, ஒடிஷான்னு மாத்திக்கோங்க, ஒடிஷா. ஓகேங்களா? அடுத்தது ஃபர்ஸ்ட் ஃபிளையிங் ட்ரைனிங் ஆர்கனைசேஷன் FTO தமிழ்நாட்டுல எங்க கொண்டு வர்றாங்க? ஸோ இது பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுல கொண்டு வர்றாங்கப்பா. கண்டிப்பாக ஒரு முக்கியமானது சேலத்துல கொண்டு வர்றாங்க. ஓகேங்களா? சேலம் இஸ் த ஃபர்ஸ்ட். ஸோ இது வந்து கொஸ்டின் கேட்க நிறையவே வாய்ப்பு இருக்கு. இந்த 15வது கேள்வி ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அடுத்தது, which airport become first airport to have 4 runway, அதாவது 4 ரன்வே இருக்கக்கூடிய. அப்ப நம்ம இந்தியாவில மத்ததெல்லாமே வந்து ரன்வே கம்மியா இருக்கா அப்படின்னு கேட்டா ஆமா, 2 இல்ல ஒரு சில இடத்துல எல்லாம் வந்து ஒரே ஒரு ரன்வே வச்சுக்கிட்டு தான் ஓட்டிட்டு இருப்பாங்க. கேட்டா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்னே சொல்லுவாங்க. பட் ஒரு மோஸ்ட்லி 2 ரன்வே வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா இருக்கணும். ஓகே, ஸோ இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா 4 ரன்வேயோட அப்படின்னு கேட்டா இந்தியாவிலேயே ரொம்ப பிஸியான ஏர்போர்ட்டான இந்திரா காந்தி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட், IGIன்னு சொல்லுவாங்க, டெல்லியில இருக்கு. ஸோ அதுதான் 4 ரன்வேயோட இயங்க போகுது. அடுத்தது கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா, which state will become third state in country to have basic income scheme for women, அதாவது பெண்களுக்கு அடிப்படை வருமான திட்டத்தை கொண்ட நாட்டின் 3வது மாநிலம் எதுன்னு கேட்டா நம்ம தமிழ்நாடு தான். அப்ப நம்ம தமிழ்நாட்டுக்கு முன்னாடி ஒரு 2 மாநிலம் இந்த மாதிரி கொடுத்துருக்குல்ல, ரைட்டா? ஸோ அது கொஸ்டினே தான். தமிழ்நாட்டுக்கு முன்னாடி ஒரு 2 மாநிலம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அடிப்படை இது வந்து பேசிக் இன்கம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அது எந்த மாநிலம் தெரியுமா? ஏன்னா இந்த யூனிவர்சல் பேசிக் இன்கம் பத்தி
நிறைய தடவை கொஸ்டின்ஸ் வருது. ஸோ அதனால நீங்களும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க, கொஸ்டின் கேட்க நிறையவே வாய்ப்பு இருக்கு. ஸோ என்ன மாநிலமா இருக்கும் தெரியுமா? தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த பேசிக் இது பண்ணிருக்கு. சாரி, தேர்டா வந்து பாத்தீங்கன்னா பண்ணிருக்கு கலைஞர் மகளிர் உரிமை திட்டம்னு சொல்லுவாங்க, விமென்ஸ் ரைட் கிராண்ட் அப்படின்னு சொல்லிட்டு 21 வயதுக்கு மேற்பட்ட எல்லோருமே வந்து பாத்தீங்கன்னா இதை விண்ணப்பிக்கலாம். ஆனா அதுல சில தகுதி எல்லாம் வச்சிருக்கிறாங்க. 1000 ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கும். ரைட்டா? ஸோ அப்போ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்குப்பா. பேசிக் விமன், அதாவது பேசிக் இன்கம் ஸ்கீம் ஃபார் விமன் அப்படின்னு சொல்லிட்டே வந்து பாத்தீங்கன்னா ஒரு லிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வரும். ஸோ இதுல செப்டம்பர் 15ஆம் தேதி இதை ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த ஸ்கீம் பத்தியே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில கொஸ்டின்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்கு. இதே மாதிரி கர்நாடகா மாநிலமும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. ஸோ கர்நாடகா அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப 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 முக்கியம். அதே மாதிரி சிக்கிம் மாநிலமும் சொல்லலாம், யூனிவர்சல் பேசிக் இன்கம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ இது வந்து நாட்டிலேயே முத ஒரு பைலட் ப்ராஜெக்டா வந்து மத்திய பிரதேசத்துல ஒரு 7 இடத்துல ஆரம்பிச்சாங்க. அப்ப வந்து எல்லோருக்குமே வந்து பாத்தீங்கன்னா காசு, ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் எல்லோருக்குமே காசு கொடுத்ததா ஒரு பைலட் ப்ராஜெக்ட் போச்சு. வேர்ல்டு லெவல்ல இந்த காசு கொடுக்கறது, இந்த அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா பேங்க் டு பேங்க் டிரான்ஸ்ஃபர் பண்றது நிறைய கண்ட்ரீஸ்ல இருக்குப்பா. சில கண்ட்ரீஸ் வந்து நார்வே போன்ற நாடுகள் எல்லாம் வேணானே சொல்லிட்டாங்க, இந்த பேசிக் இன்கமே வேணாம், கவர்மெண்ட் எல்லோருக்குமே கொடுக்க வந்து வேணானே சொல்லிட்டாங்க. அந்த அளவுக்கு எடுத்திருக்கிறாங்க. சரி, இப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டேட் எதுன்னு கேட்டா சிக்கிம், ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா கர்நாடகா, மூணாவது வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு. ஓகேயா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் அப்படின்னு கேட்டா யூனிவர்சல் பேசிக் இன்கம் கொடுத்தது சிக்கிம், ரெண்டாவது கர்நாடகா, மூணாவது வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு. ஓகே, ஸோ இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்களா எத்தனை? நம்ம தமிழ்நாடு வந்து பாத்தீங்கன்னா தேர்ட் ஸ்டேட். த ஹிந்து பத்திரிகையில வந்த செய்தி தான், அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இங்க கரண்ட் அஃபேர்ஸா கொடுத்துருக்கேன். ரைட், சரி. அடுத்த கொஸ்டின் பாருங்க, நொமேடிக் எலஃபண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நொமேடிக் எலஃபண்ட் அப்படிங்கிறது, நொமேடிக்னா நாடோடி. இந்த நாடோடி யானை அப்படிங்கிற இந்த போர் பயிற்சி வந்து நம்ம யார் கூட பண்ணிட்டு இருக்கிறோம்னா மங்கோலியா நாட்டோட பண்ணிட்டு இருக்கோம். அவங்களோட வந்து பாத்தீங்கன்னா இந்த நொமேடிக் எலஃபண்ட் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய இருக்கு, மலபார் எக்ஸசைஸ், இந்த மாதிரி நிறைய எக்ஸசைஸ் வந்து இருக்கு. இந்த எக்ஸசைஸ் வச்சே ஒரு தனி வீடியோ கொடுத்துருக்கேன், பார்க்காதவங்க பாருங்க. அந்த வீடியோவும் நிறைய பேர் வியூஸ் போச்சு. ஸோ ஆதரவுக்கு நன்றி. ஸோ இந்த வீடியோவுக்கு இது வரைக்கும் லைக் கொடுக்கலாம், லைக் கொடுத்துருங்க. சரி, இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்க, விச் இஸ் த டாப் சிட்டி இன் த வேர்ல்டு பெஸ்ட் ஸ்டூடெண்ட் சிட்டி. இந்த பெஸ்ட் ஸ்டூடெண்ட் சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு வேர்ல்டு லெவல்ல அப்படின்னு சொல்லி கேட்கும் போது எந்த நாடு, எந்த நகரம் வரும் அப்படின்னு கேட்டா லண்டன் தான் வரும். ஓகேங்களா? வேர்ல்டு பெஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஸ்டூடெண்ட்டுக்கானதுன்னு பார்க்கும்போது லண்டன் தான் ஆன்சர். ஆப்ஷன் ஏ, லண்டன். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, கொஸ்டின் கேட்பாங்க. ரைட், அடுத்தது, in which city the world largest office located. உலகத்திலே ரொம்ப பெரிய ஆபீஸ் எங்கப்பா இருக்கு அப்படின்னு கேட்டா சூரத்ல. சூரத்தை வந்து டைமண்ட் சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஆபீஸே வந்து பாத்தீங்கன்னா வைர வணிகர்களுக்காக இருக்கக்கூடியதுதான்ப்பா. ஓகே, சோ அதனால இது கொஸ்டின் கேட்க நிறையவே வாய்ப்பு இருக்கு. அடுத்தது, இந்த கேட்கிற கொஸ்டின் எல்லாமே வாய்ப்பு இருக்கக்கூடிய கொஸ்டின் தான் வச்சிருக்கேன். சரி, இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் பிரைவேட் ஹில் ஸ்டேஷன். இந்தியாவில் முத தனியார் மலை வாசஸ்தலம், இதுதான் ஹைலைட். மலை வாசஸ்தலம் வந்து எப்பயுமே வந்து இப்போ ஊட்டி கொடைக்கானல்லாம் இருக்கு, அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் பொதுவானது, அது ஒரு நகரம். ஆனா இங்க வந்து பிரைவேட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்களா? ஸோ இப்போ இதோடைய ஆன்சர் வந்து பெரிய பிரைவேட் அளவுக்கு வச்சிருக்கிறாங்கன்னா பெரிய பெரிய பணக்காரங்க தான் வச்சிருப்பாங்க. பணக்காரங்க நிறைய இருக்கக்கூடிய மாநிலம் எது? பணக்காரங்களா இருக்கிறாங்கப்பா இங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் வந்து நமக்கு இருக்கும்ல, அது எது? மகாராஷ்டிரா. ஸோ மும்பைல தான் இந்த அளவுக்கு இருக்கிறாங்க. சரியா? அடுத்த கேள்வி பாருங்க, இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் கேனிபிஸ் மெடிசின் ப்ராஜெக்ட் ஹாஸ் பீன் ப்ரொபோஸ்ட் அட். இந்தியாவில் முதல் கஞ்சா மருந்து திட்டம், அதுதான் வந்து கேனிபிஸ்ன்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து ஏன் வந்து இந்த கொஸ்டினை எடுத்து வச்சேன் அப்படின்னு கேட்டா, நம்ம தமிழ்நாட்டுல இது தடை செய்யப்பட்டது. தமிழ்நாடுன்னு இல்லை, நிறைய இதுல வந்து பார்த்தோன்னா தடை பண்ணிட்டாங்க. பட் ஆனா இங்க வந்து பார்த்தோன்னா யூஸ் பண்ணது எனக்கு அதிசயமா இருந்துச்சு. மேபி இது வந்து ஒரு கொஸ்டினா கேட்க வாய்ப்புகள் உண்டு, அதனால நான் வந்து இதை வச்சிருக்கேன். ஓகே, ஸோ இதனுடைய ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர். அடுத்தது, எம்எல்ஏ கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு கான்ஸ்டிடியூன்ஸ் சொல்லுவாங்க. எம்எல்ஏ தொகுதி மேம்பாடுக்காக எவ்வளவு ரூபாய் ஒதுக்குறாங்க? உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இப்ப எலெக்ஷன் வேற. ஸோ அப்ப இன்னும் 4ஆம் கட்ட தேர்தல் தான் முடிஞ்சிருக்கு. ரைட்டா? ஸோ இப்ப இதன் பேர்ல வந்து கண்டிப்பாக இந்த தொகுதி மேம்பாடு எம்பி லேட் அப்படின்னு கேட்பாங்க. ஓகே, அதாவது எம்பினா
மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் லோக்கல் ஏரியா டெவலப்மெண்ட், அதுதான் எம்பி லேடுன்னு சொல்லுவோம். இந்த எம்பி லேடை வச்சு ஒரு சில கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஓகேயா? ஸோ இப்ப இங்க தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எம்பிக்கு வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சது 5 கோடி ரூபாய் கொடுக்குறாங்க. எம்பிக்கு எவ்வளவு ரூபாய் கொடுக்குறாங்க? 5 கோடி ரூபாய் கொடுக்குறாங்க. அப்ப 5 கோடிக்கும் கீழே தான் இருக்கும் அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. 5 crore கீழே இருக்கும். அப்ப 3 crore இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, 3 கோடி என்பதே சரியான விடை. அடுத்த கேள்வி பாருங்க. மணற்கேணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக். சோ இப்ப கொஸ்டினும் கேட்பாங்க, மணற்கேணினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்பாங்க. இந்த மணற்கேணி, தமிழ்நாட்டின் மணற்கேணி அப்படிங்கிற அந்த செயலி அப்ளிகேஷனை வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு எந்த டிபார்ட்மெண்ட் கேட்டிருக்காங்க. இப்ப மணல் அப்படின்னு சொல்லும் போது இந்த மணற்கேணி, கேணினா என்ன பார்த்தோம்? கேணினா நம்ம என்னன்னு சொல்லுவோம்? இப்ப கேணினா வந்து தண்ணி வர்ற இடம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகேங்களா? சோ அப்போ வாட்டர் இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டா இல்ல. இங்க மணற்கேணி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சோ அதனால அந்த ஆப்ஷன் எல்லாம் பாருங்க, வாட்டர் ரிசோர்ஸ், சுகாதாரம் இதெல்லாம் கொடுத்தது. ஸோ இதனுடைய ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா எஜுகேஷன், கல்வி. ஸோ இதுதான் ஹைலைட்டே. கொஸ்டின் வந்து கேட்க வாய்ப்புகள் உண்டு. தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் ஸ்டேட் அக்ரிகல்ச்சர் ஃபேர், அதாவது இந்த வேளாண் சங்கமம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது நடந்துச்சு. எங்க நடந்துச்சு? தமிழ்நாட்டுல எந்த மாவட்டம்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுவும் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொன்னதுதான் இங்க வந்து ஹைலைட். திருச்சியில இது நடந்திருக்கு. அடுத்தது, யுனெஸ்கோ அமைப்புடைய மதிப்புமிக்க ஆசிய பசிபிக் கலாச்சார பாரம்பரிய விருதினை பெற்ற ரயில்வே நிறுவனம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இங்க பாருங்க, ஒரு ரயில்வே நிறுவனம் வந்து மொத இந்த மாதிரி ஒரு அவார்டு வாங்கியிருக்கு. கொஸ்டின் கேட்க நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ கொண்டு வந்தது யாருன்னு கேட்டா மும்பை பைக்குலா ரயில் நிலையம். மும்பை பைக்குலா ரயில் நிலையம். தெரியுதுன்னு நினைக்கிறேன். சரி, அடுத்த கேள்வி பாருங்க. Which has become first Indian city to part of World City Culture Forum? பாத்தீங்கன்னா உலக கலாச்சார நகரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டியல் வந்து இருக்கு. அந்த பட்டியல்ல மொத ஒரு இந்திய நகரம் உள்ளக்குள்ள போயிருக்குன்னா அது எது அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. பெங்களூரு. உலக நகரங்களில் கலாச்சார மன்றத்தில் ஒரு அங்கம் வகிக்கும் முதல் இந்திய நகரம் எதுன்னு கேட்டா பெங்களூரு. இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஆன்லைன் கேமிங் அகாடமி. இப்ப ஆக்சுவலா ஆன்லைன் கேம் எல்லாம் இழுத்து மூடுங்க, அதனால நிறைய பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. இங்க என்னன்னு பார்த்தா இதுக்காக ஒரு அகாடமி. இதுதான் வந்து எனக்கு உறுத்தலாவே இருந்துச்சு. என்னப்பா நிறைய பேர் இந்த ஆன்லைன் கேம்னால, அதுவும் நல்ல கேம் எல்லாம் நிறைய இருக்கு, இந்த கேம்பிளிங்னால காசு வச்சு பெட்டு வச்சு விளையாடுறது இந்த மாதிரி இருக்கிறத வச்சு தடை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அதுக்கு ஒரு அகாடமி வந்து கொண்டு வந்திருக்காங்க பத்தியா. ஸோ இப்போ இதை வச்சு ஒரு கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு நான் இதை வந்து எடுத்திருக்கேன். ஓகே, ஸோ இது ஆப்ஷன் பாருங்க, மகாராஷ்டிரா, கேரளா, மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான். ஸோ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா நடுவுல இருக்குப்பா. ஆன்லைன் கேம் பத்தி எல்லாம் வந்து கொண்டு வர்றவங்க நடுவுல இருப்பாங்க போல. ஓகே, அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஷார்ட்கட்காக. ஓகே, மத்திய பிரதேசம். அடுத்தது பாருங்க, ULLAS கைபேசி எதோட தொடர்பு உடையது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ULL இது ஏதோ ஒரு அக்ரோனிமா தான் இருக்க முடியும். ஓகே, ஒரு சுருக்கமா இருக்க முடியும். ஸோ அப்ப அது என்னன்னு கேட்டா கல்வி தான். கல்விக்காகத்தான் இந்த இது கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ அப்ப ULLASனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு. மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் தான் இதை கொண்டு வந்திருக்கிறாங்க. இது வந்து அண்டர்ஸ்டாண்டிங் லைஃப் லாங் லேர்னிங் ஃபார் ஆல் இன் சொசைட்டி. இதுதான் வந்து சுருக்கி நம்ம வந்து ULLAS சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நான் எழுதுறேன், எழுதிக்கிறீங்களா? அண்டர்ஸ்டாண்டிங் இது எல் அப்படி சொல்லும் போது லைஃப் லாங், இது ஒரு எல். லேர்னிங் லைஃப் லாங் லேர்னிங் ஃபார் ஏ அப்படின்னு சொல்லும் போது ஆல், எஸ் அப்படின்னு சொல்லும் போது சொசைட்டி.
அப்ப ULLAS இதனுடைய சுருக்கம் தான் இங்க வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? சோ இப்போ இப்படி கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப ஞாபகத்துல வச்சுக்கோங்க, இந்த கொஸ்டின் எனக்கு புதுசா இருந்துச்சு, அதனால நான் கொடுத்துருக்கேன். மேபி ரொம்ப நாள் ஆயிருக்கும், படிச்சிருந்தீங்கன்னா மறந்துருக்கும். ஓகே, அடுத்தது பாருங்க, தகைசால் தமிழர் விருது யாரு கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டா திரு கி வீரமணி. பெரியார் புக் எழுதினவரும் இவர் தான். பெரியார் 1000ன்னு ஒரு புக் இருக்கும், அந்த புக்ல இருந்து நிறைய கொஸ்டின் கேட்கிறாங்க. அந்த புக் எழுதினதும் திரு கி வீரமணி தான். ஓகே, ஜஸ்டிஸ் பார்ட்டி நீதி கட்சியுடைய முக்கிய தலைவர் அவர். ஓகே, அடுத்தது நிறைய கலைஞர் டிவில எல்லாம் வந்து பேசுவாரு. சரி, the final G20 environment and climate sustainability working group இது வந்து எங்க அந்த மீட்டிங் நடந்துச்சுன்னு கேக்குறாங்க. நல்லா கவனிங்க. சோ இது வந்து ஃபைனல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கிறதுனால இதை வந்து எடுத்திருக்கேன். ஃபைனல் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் கொடுத்துருக்காங்கன்னு தெரியல, பட் இட் வாஸ் ஹேப்பன்ட். இறுதி கூட்டம், அதாவது இந்த வருஷத்துக்கானது இருக்கலாம். ஸோ அதனால ஓகே, ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில தான் நடந்திருக்கு. சென்னையில் நடந்திருக்கிறது ஒரு ஹைலைட், அண்ட் ஃபைனல்னு சொல்லியிருக்கிறாங்க, அதுவும் ஒரு ஹைலைட். ஸோ அதனால இந்த கொஸ்டின் வந்து கேட்கப்பட்டுள்ளது. த ஃபர்ஸ்ட் ஆன்சைட் ஆர்கியாலஜிக்கல் மியூசியம் கொஸ்டின் கேட்பாங்கப்பா. இதனுடைய ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆதிச்சநல்லூர். தமிழ்நாட்டுக்கே பெருமை, கீழடி, ஆதிச்சநல்லூர் இதெல்லாமே. ஸோ அதனால நோட் பண்ணிக்கோங்க, கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு. தொல்லியல் தளத்திலேயே நிறுவப்பட உள்ள இந்தியாவின் முதல் தொல்பொருள் அருங்காட்சியகம் எது அப்படின்னு கேட்டா ஆதிச்சநல்லூர் தான். ஓகே, அடுத்தது இந்த இலை சொல்லுவாங்கல்ல, அது என்ன சொல்ல, பனை ஓலை. ஓகே, அதுல 18ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஞான முயற்சி என்ற தலைப்பிலான பனை ஓலை சுவடிகள் சமீபத்தில் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு கேட்டா இந்தியாவே கிடையாது, இத்தாலி. சோ அதனாலதான் வந்து இத கொஸ்டினா கேட்டிருக்கேன். இத்தாலியில இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்களாம். நேஷனல் ஹேண்ட்லூம் டே, நல்ல கவனிங்க, தேசிய கைத்தறி தினம். இது வந்து பாத்தீங்கன்னா யாருடைய நினைவாக இது வந்து நம்ம வந்து வச்சிருக்கிறோம். கைத்தறின்னு சொன்னாலே டக்குன்னு நமக்கு வந்து காந்தியடிகள் தான் ஞாபகத்துக்கு வருவாரு. அந்த ஒரு ராட்டை சுத்துவாரு தெரியும்ல, சோ அந்த மாதிரி. சோ அப்ப எந்த இயக்கம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சுதேசி இயக்கம். நல்லா கவனிங்க, வெளிநாட்டு ப்ராடக்ட் எல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்தியாவுடைய ப்ராடக்ட் தான், இந்திய தேசியத்தோட ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணணும், உள்நாட்டு பொருட்களை தான் வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இயக்கமே ஆரம்பிச்சாங்க. இந்த சுதேச இயக்கம் பத்தி கண்டிப்பாக ஜிஎஸ்லயும் கொஸ்டின் இருக்கும், மிஸ் பண்ணிடாதீங்க, கொஸ்டின் கண்டிப்பா வருது. சரி, அடுத்த கேள்வி பாருங்க. இந்தியாவில் எந்த பகுதியில் அதிக எண்ணிக்கையிலான வட்டார பறவை இனங்கள் காணப்படுது? அதாவது அந்த பகுதியில மட்டுமே இருக்கக்கூடிய நிறைய பறவை இனங்கள் எங்க காணப்படுதுன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு தெரிஞ்சது மேற்கு தொடர்ச்சி மலை, வெஸ்டர்ன் காட்ஸ் மட்டும்தான். சோ அதான் ஆன்சரும் கூட. அடுத்தது, which year designated as international year of indigenous language? indigenous languageனா அதாவது நம்மளுடைய பழங்குடியின மொழிகள் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறாங்க. ஸோ இது இண்டிஜினியஸ்னா எல்லாத்துக்குமே பொருந்தும். ஓகே, ஸோ இதனுடைய வருடம் என்ன அப்படின்னு கேட்டா 2019. சரி, இப்ப இங்க கீழே கொடுத்த இந்த 4 மாநிலத்துல எந்த மாநிலத்துல அதிக எண்ணிக்கையிலான யானைகள் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஹையஸ்ட் எலஃபண்ட் இன் இந்தியா. ஸோ இதுதான் கொஸ்டின். தமிழ்நாடுன்னு டக்குன்னு போய் போட்டுறாதீங்க, நம்ம தமிழ்நாட்டுல இல்ல. ஓகேங்களா? ஸோ கர்நாடகா என்பதுதான். அதுவே ஒரு பூங்கா அப்படின்னு சொல்லி கேட்டா ஜிம் கார்பெட் வரும். ஸோ அதனால அதையும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க, உத்தரப்பிரதேசத்துல இருக்கக்கூடிய ஜிம் கார்பெட் பூங்கா. சரி, இப்ப இந்தியாவில இருந்து ஃபார்ச்சூன் குளோபல் 500 அப்படின்னு ஒரு லிஸ்ட்பா, அதுல இடம்பெற்றுள்ள இந்திய நிறுவனம் எதுன்னு கேட்டா ரிலையன்ஸ். அடுத்தது பாருங்க, கண்டிப்பா இந்த கேள்வி வரும் பாருங்க. 39வது கேள்வி, கல்வெட்டு ஆய்வாளர் எஸ் ராசு எந்த பகுதியுடன் தொடர்புடையவர்? பாருங்க, இது அவர் வந்து எதுல ஒர்க் பண்ணிருக்காருன்னு கேக்குறாங்க. கொடுமணல் எங்க இருக்குன்னு தெரியுமா? கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தது, இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பேஸ் பண்ணி நிறைய தடவை கொஸ்டின் வந்திருக்கு. மாயா ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இப்ப நம்ம வீட்டுல எல்லாம் வந்து லேப்டாப்ல விண்டோஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். இது மாயா அப்படின்னு சொல்லும் போது இப்ப மாயாஜாலம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பாதுகாப்புக்கு தானே பண்ணுவாங்க அப்படின்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. பாதுகாப்புக்காக பண்ணுவாங்கன்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஓகே, டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ்.
மாயாஜாலம் எல்லாம் பண்றவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கர பாதுகாப்பா இருப்பாங்க அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்குவாங்க. ஓகே, சோ தெற்காசியாவின் உயிரினங்களில் ஏற்பமைப்பிற்காக முதல் மையமானது எங்கு அமைக்கப்பட உள்ளது? இது ஆக்சுவலா வந்து அமைச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து 2023 அந்த டேட்டா. சோ அதனால ஆல்மோஸ்ட் வந்துருச்சு. இந்தியாவில தான் ஃபர்ஸ்ட் எவர் சென்டர் ஃபார் ஸ்பீசிஸ் சர்வேல் இன் சவுத் ஏசியா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இது இந்தியா தான். அடுத்த கேள்வி பாருங்க, விச் ஆஃப் த ஃபாலோயிங் டே அப்சர்வ்ட் அஸ் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் டைம்? அதாவது இந்தியாவில் இப்போ நேத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா மதர்ஸ் டே, மே தினம் அப்படின்னு கேட்டா மே 1, இதெல்லாம் நம்ம வந்து எப்பயுமே கொண்டாடிக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆனா இந்தியாவில இருந்து எஃகு பாறைகள் தினம், சாரி மன்னிக்கணும், இந்தியான்னு சொல்லிட்டே வர்றேன். வேர்ல்டுல ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி எஃகு தினம் இது வந்து கொண்டாடுறது எப்ப அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இது ஆகஸ்ட் 11ஆம் தேதி வந்து கொண்டாடுறோம். குறிப்பா வந்து பிரெஞ்சுல இருந்து 1700 ஒரு பெரிய ஒரு என்ன சொல்ல ஒரு வரலாறு மாதிரி கொடுத்துருந்தாங்கப்பா. ஏன் இது வந்து கொண்டாட ஆரம்பிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இப்பதான் நம்ம இந்தியாவில் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா, சாரி இந்தியான்னு இல்லை, வேர்ல்டு லெவலில் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் கொண்டாடுறோம். இது ஆகஸ்ட் 11 அப்படிங்கிறது எழுதிக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரினிடாட் அப்படின்னு ஒரு ஊருப்பா. ட்ரினிடாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்ட்ரி இருக்கு, உங்களுக்கு தெரியுமா? நான் இங்க வந்து எழுதுறேன். இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ தான் ஆன்சர். வெயிட் பண்ணுங்க. இப்படி ஒரு கண்ட்ரி, ஓகேங்களா? நாடு NAD, ரொம்ப சின்ன நாடு. இந்த நாட்டுல தான் மொத வந்து இந்த மாதிரி ஒரு தினத்தெல்லாம் அனுசரிச்சிருக்காங்க. இந்த எஃகு பேஸ் பண்ணி. ஏன்னா வந்து இந்த ஸ்டீல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இல்ல. ஸோ அததான் இந்த ஸ்டீல் பேன் டே அப்படின்னு சொல்றாங்க. ஸ்டீல் பேன் டேன்னு சொல்லிட்டு இப்ப ஏதாவது இந்த விசேஷம் வந்துச்சுன்னா அந்த ஸ்டீல் பேனை வச்சு, அதாவது சட்டி மாதிரி இருக்கும்பா, வடை சுடுற சட்டி மாதிரி, அதுல ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்க பாத்தீங்கன்னா வந்து நான் வந்து ஒரு பிக்சர் கூட நான் இங்க வைக்கிறேன். பார்த்தாலே வந்து ட்ரம் சிவமணி எல்லாம் நிறைய இடத்துல இதெல்லாம் வாசிச்சிருக்காரு. உங்களுக்கு தெரியும்னா சொல்லுங்க. இந்த மாதிரி இருக்கும். ட்ரம் சிவமணி கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அவர் இந்த மாதிரிலாம் வாசிச்சிருக்காரு. இந்த மாதிரி இதெல்லாம் வாசிச்சு நான் பார்த்துருக்கேன். உங்களுக்கும் தெரியும்னா கமெண்ட் பண்ணுங்க. ரைட், சரி அடுத்த கேள்வி போயிடலாம். இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ரீட்டைல் அவுட்லெட் ரன் பை விமன் கன்விக்ட்ஸ். ஜவான் படத்துல ஒரு பெரிய ஜெயில் காமிப்பாங்க, பெண்கள் சிறைச்சாலை. அந்த மாதிரி இங்க வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா இருந்து பெட்ரோல் இருக்குல்ல, பெட்ரோல் அந்த நிலையம், பெட்ரோல் நிலையம், ஓகே, விற்பனை நிலையம், அது எங்க அமைச்சிருக்காங்கன்னு கேட்டா சென்னையில அமைச்சிருக்காங்கப்பா. ஹைலைட்டே இதுதான், சென்னையில அமைச்சிருக்காங்க. முழுக்க முழுக்க பெண் கைதிகள் தான், பெண் குற்றவாளிகளால் நடத்தப்படும் இந்தியாவின் முதல் எரிபொருள் சில்லறை விற்பனை நிலையம் அங்கதான். ஸோ அங்க போய் பெட்ரோல் போட்டீங்கன்னா வந்து அவங்க தான் பெட்ரோல் எல்லாம் ஃபில் பண்ணுவாங்க. நம்ம பெட்ரோல் பங்க்ல போனா வந்து பண்ணுவாங்க, ஃபில் பண்ணுவாங்கப்பா அந்த மாதிரி. ரைட்டா, சரி அடுத்த கேள்வி பாருங்க. 2 நாட்கள் அளவிலான தமிழ்நாடு யானை வளர்ப்பு, யானை வளங்காப்பு குறித்து மாநாடு எந்த மாவட்டத்தில் நடைபெற்றது? கோயம்புத்தூர்ல நடந்திருக்கு. ஓகே, இது வந்து கோயம்புத்தூர்ல நடந்திருக்குப்பா. நம்ம இந்த யானைகள் முகாமெல்லாம் நடத்துவாங்கல்ல, ஸோ அதை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்க வாய்ப்புகள் உண்டு, ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்த கேள்வி பாருங்க. விச் கார்பரேஷன் ஹேஸ் பேக்டு தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் அவார்ட் ஃபார் பெஸ்ட் பெர்ஃபார்மிங் முனிசிபல் கார்பரேஷன் ஆஃப் தி இயர் 2023 சிறந்த மாநகராட்சின்ட்டு எந்த மாநகராட்சி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டா திருச்சிக்கு கொடுத்துருக்காங்க. திருச்சிக்கு கொடுத்துருக்காங்க. அது கொஞ்சம் நல்லா இருக்கு போல இருக்கு அந்த மாநகராட்சி, அதனால கொடுத்துருக்காங்க. இல்லைன்னா மோஸ்ட்லி ரோலிங் கப் மாதிரி தான். உங்களுக்கே திருச்சியில இருந்து யார் யார் பாக்குறீங்கன்னு சொல்லுங்க. அங்க மொதல் ரோடு, கழிவு நீர், நல்ல தண்ணி வந்து பாத்தீங்கன்னா, அதாவது குடிக்கிற தண்ணி நல்லா வருதா, டெய்லி வருதா, இல்ல 2 நாளைக்கு ஒரு தடவை, 4 நாளைக்கு ஒரு தடவை, இல்ல 10 நாளைக்கு ஒரு தடவை, எத்தனை நாளைக்கு ஒரு தடவை வருது கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க. பெஸ்ட்னு வேற கொடுத்துருக்காங்க. ஒரு ரோலிங் கப் மாதிரியே போயிட்டு இருக்கு. ஓகே, சரி. இந்தியா இஸ் கமிட்டட் டு எராடிகேட்
லிம்பாத்திக் ஃபிலாரிஸ், அதாவது எந்த ஆண்டிற்குள் யானைக்கால் நோய் ஒழிப்பதற்காக இந்தியா உறுதி பூண்டுள்ளது? 2027க்குள்ள. இப்ப நம்ம மலேரியா இதெல்லாம் ரொம்ப டெட்லி டிசீஸ். அதே மாதிரி இந்த போலியோ சொல்லுவாங்கல்ல, போலியோ முற்றிலுமாக இந்தியாவில இருந்து ஒழிக்கப்பட்டு விட்டுருச்சு. யாஸ் அப்படின்னு ஒரு நோய் இருந்துச்சு, அதுவும் ஃபுல்லா இந்தியாவில இருந்து ஒழிக்கப்பட்டு விட்டது. பட் அந்த லிஸ்ட்ல இந்த யானைக்கால் நோயை வந்து இந்த வருஷத்துக்குள்ள நம்ம நிப்பாட்டிடணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா ஃபுல்லா ஒழிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு உறுதி பூண்டிருக்கோம். அதுதான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க 2027. சரி, அடுத்தது இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஈகோ ஃப்ரெண்ட்லி டெபிட் கார்டு. நம்ம எல்லாம் டெபிட் கார்டு எல்லாம் பிளாஸ்டிக்ல தானப்பா வருது. அது வந்து இந்த சுற்றுச்சூழலுக்கு உகந்தாப்புல ஒரு டெபிட் கார்டு வந்து யார் கொடுக்குறாங்கன்னா ஏர்டெல் பேமெண்ட் வங்கி, ஏர்டெல் பண வழங்கீட்டு வங்கி தான் வந்து கொண்டு வர்றாங்க. அடுத்தது கார்பன் லைட் மெட்ரோ. மெட்ரோ உங்களுக்கு தெரியும், அதுல இந்த கார்பன், அதாவது கார்பன் லைட் மெட்ரோ அப்படின்னு சொல்றாங்க. கரியமிலம் இது இருக்குல்ல, கார்பன் ரொம்ப கம்மியா போறதுன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ரயில் பயணம் அப்படிங்கிற முன்னெடுப்பை தொடங்கியுள்ள மெட்ரோ எதுன்னு கேட்டா டெல்லி மெட்ரோ. இந்தியாவிலேயே கிளீனான மெட்ரோ எதுன்னு கேட்டாலும் டெல்லி மெட்ரோ தான். ஏன் ஆசியாவிலேயே கிளீனஸ்ட் மெட்ரோ அப்படின்லாம் அவார்டெல்லாம் வாங்கிச்சு. வேர்ல்டு லெவல்ல கிளீனான மெட்ரோ பட்டியல்ல டாப் 5க்குள்ள டெல்லி மெட்ரோ வந்துடும். ஓகே, அடுத்த கேள்வி பாருங்க. த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் ஆஃப் இந்தியன் புத்திஸ்ட் கல்ச்சர் அண்ட் ஹெரிட்டேஜ் சென்டர் வாஸ் பிகன் அட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்தியாவின் பௌத்த கலாச்சாரம் மற்றும் பாரம்பரிய மையத்துடைய கட்டுமானம் இது வந்து எங்க தொடங்கியிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டா நேபாள்ல தொடங்கியிருக்கு. ரைட், அடுத்தது இந்த கொஸ்டின் எல்லாருக்குமே தெரியும். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் 50th கொஸ்டின். இந்தியாவில் மொதல் வந்து இந்த போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குல்ல, அதுவும் 3Dல ரொம்ப வேகமா நடந்திருக்குப்பா. இதெல்லாம் நீங்க இந்த வீடியோல எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் 3D அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. 3D பிரிண்டட் போஸ்ட் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இது எங்க அப்படின்னு கேட்டா பெங்களூரு. ரைட், பெங்களூர்ல இது கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ இதுதான்ப்பா 50 கொஸ்டின். இந்த 50 கொஸ்டின் நீங்க பார்த்துருப்பீங்க. இந்த 50 கொஸ்டின்ல இருந்து குறைஞ்சது ஒரு 2 கொஸ்டின் கேட்டுருவாங்க. குரூப் 4 பொறுத்த வரைக்கும் குறைந்தது 6 கேள்விகளாவது கரண்ட் அஃபேர்ஸ் நடப்பு நிகழ்வுகள் இருந்து வந்துடும். ஸோ நடப்பு நிகழ்வுக்காக தனியா ஒரு மெனக்கட தேவையில்லை, இந்த வீடியோ மட்டுமே போதும். ஆல் த பெஸ்ட், தேங்க்யூ.